இந்த வேளையிலும் ஒரு ஒரு சத்தியத்தை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஒரு சத்தியத்தை. திஸ் இஸ் த ட்ரூத். ஹல்லேலூயா. பிலாத்து கேட்ட ஆண்டவர்கிட்ட சத்தியம் என்றால் என்ன? நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வேளையில். ஆமென். இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் நடந்த பொழுது அவர் ஒரு அடக்க ஆராதனையிலும் கலந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவனோடு 33 வருடம் நடந்தார். அவர் நடந்த காலத்தில் வேத புத்தகத்திலே நாம் ஒரு இடத்துலையும் பார்க்கவே இல்லை அவர் ஒரு அடக்க ஆராதனைக்கு சென்றார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம போனால் அது அடக்க ஆராதனையாகவே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தால் உயிர் வந்துடும். செத்த பொணத்துக்கு உயிர் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. செத்த பொணத்துக்கு என்ன வந்துடும்? உயிர் வந்துடும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் எந்த இடத்துக்கெல்லாம் மரித்த இடத்திற்கு சென்றாரோ அங்கே மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருந்தார். ஆமென். இயேசு சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, இயேசு அடக்க ஆராதனைக்கு செல்லவில்லை. அவர் சென்ற இடம் எல்லாம் உயிர் வந்தது. ஹல்லேலூயா. ஜீவன் வந்தது. வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனின் அதிபதி. ஆமென். அவருக்குள்ள என்ன இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, அந்த ஜீவ ஊற்றுக்கு பேர் தெரியுமா? ஹேய் சொல்லுங்க. திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஹேய். உங்களோட இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஹேய். ஏய்ன்னு சொல்லாதீங்க, ஹேய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹே என்றால் உயிர்ப்பிக்கும் ஒரு இடம். ஹல்லேலூயா. இஸ் த பவர் ஆஃப் லைஃப் என்று அந்த ஆல்பபெட்டோடைய அர்த்தம் பவர் ஆஃப் லைஃப். ஆமென். அதற்கு ரூவா காற்று என்று பெயர். பரிசுத்த ஆவியானவருடைய சுவாச காற்று என்று அந்த ஹே என்ற உயிரெழுத்திற்கு அர்த்தமாகும். ஹல்லேலூயா. ஆனால் திரும்பி பார்த்து இன்னொரு முறை விசுவாசித்தவர்களாய் சொல்லுங்க, ஹேய். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிர் வரட்டும். ஹேய். ஹல்லேலூயா. ஹேய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுக்கு மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அவன் நினைச்சாங்க, இவன் லாசரு படுத்திருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான்னு அவன் நினைச்சு கொண்டிருந்தாங்க. உறங்கி கொண்டிருந்தால் அவனுக்கு சுகம் வருமே, அவன் கொஞ்ச நேரம் உறங்கட்டோன்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு சொன்னதோ, நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு முன்பாக அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். என்னவா சொன்னார்? லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். ஆமென். இப்பொழுது அவர்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற சீஷர்கள்லாம் நினைச்சாங்க, வாங்க ஒரு அடக்க ஆராதனைக்கு போகிறோம், அங்கே ஒரு பிரியாணி போடுவாங்க, சாப்பிட்டு வந்துடலான்ட்டு. ஆமென். ஒருத்தன் அதில் சொன்னா, நாமளும் அவனுடைய போய் மறிச்சிடுவோம் வாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம அருகிலே இருக்கிறவர் உயிர் தெழுதலின் ஜீவனின் கர்த்தர் என்பதை மறந்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், வாங்க நாம் அந்த இடத்துக்கு போவோம், நாமும் அவனுடைய மறித்து விடுவோம் என்று. ஆனால் இயேசு அவர் ஜீவனின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் லாசரு உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஓமையாக அவர்களிடத்தில் சொன்னார். அப்புறம் அவர்களுக்கு விளங்கவில்லை. அதனாலே அவர் அவரிடத்தில் சொன்னார், லாசரு மரித்து போனான் என்று. ஆமென். அவன் மரித்து போனான், அது நிச்சயம். அவன் மரித்து போனான். ஏன்னா வேத புத்தகம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். இந்த மாம்சத்தில் நாம் இருப்போமானால் மாம்சத்திற்கு உரியதானது பாவம்.
ஹல்லேலூயா. ஆவிக்கு உரியதானது உற்சாகம், ஜீவன், ஜீவனுக்கு ஏத்த பலன். ஆமென். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்படும் பொழுது நம்மளுடைய சதையோடும் இரத்தத்தோடும் இடைப்படுவதில்லை. ஆனால் அவர் நம்முடைய ஆவியோடு இடைப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். லாசரு மரித்திருந்தான், அது உண்மை. ஆனால் அது சத்தியம் அல்ல. சத்தியம் சொல்லுகிறது ஜீவனுக்கு அதிபதி அவன் அருகிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். ஆமென். இவர்களெல்லாம் சொன்னாங்க உம்முடைய நண்பன் மரிக்க போகிறான் என்று. அவர்கள் சொன்ன பொழுது இயேசு கேட்டவராக இல்லை. அவர் நடந்து கொண்டே போய்கொண்டே இருந்தார். லாசரு வீட்டு வழியாக தான் போனார், ஆனால் லாசரு வீட்டை தாண்டி போய்விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இங்கே வந்திருக்கிறோம், நம்ம பாதி பேர் நினைக்கிறோம் இயேசு நம்மளை தாண்டி போய்விட்டார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம யூ டர்ன் எடுத்தால் தான் இயேசு கிட்ட வர முடியும். ஆனால் நம்ம அந்த யூ டர்ன் எடுக்கிறதுக்காக இயேசு என்ன பண்ணுறார்? நம்மளை கடந்து போன இயேசு அவர் ஒரு யூ டர்ன் எடுக்கிறார். ஆமென். அவர் திரும்பி பார்க்கின்றார். லாசரு செத்து இப்போ 3 நாள் ஆகிவிட்டது. ஆமென். அவன் மரித்தவனாய் இருக்கிறான். இப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக, என்ன விசுவாசம் உண்டாகும்படியாக? நான் தேவனுடைய குமாரன், பரத்திலிருந்து இறங்கி வந்து நான் உங்களோட வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மரிக்க போகிறேன், நான் உயிர் தழுவேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருந்து பாவத்தை வென்று என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லும்படியாக, நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இயேசு சொன்னார். அவன் மரித்து விட்டான். அவனிடத்திலே போவோம் வாருங்கள். ஆமென். நம்ம அநேகருக்கு புரியல இயேசு யாருன்னு. ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கும் புரியல. ஆமென். அவரோட நடந்து கொண்டிருந்தார்கள், தேவனோட நடந்து கொண்டிருந்தவர்கள் தேவ வல்லமையை புரியாதவர்களாக இருந்தார்கள். நாமளும் அவனோட சேர்ந்து மரித்துருவோம் வாங்கன்ட்டு இயேசுவையும் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவருன்னு சொல்லியிருக்கலாம், வாங்க போய் செத்து போயிடலாம் எல்லாரும்ட்டு. அப்படியா சொன்னார் அவரு? இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் மரித்த கோழியும் உயிர் தெழும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்த மரத்தில் மரித்தது எல்லாம் உயிர் தெழும்பும். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன். இப்பொழுது 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இப்பொழுது மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். எவ்வளவு நிச்சயத்த வசனம் பாருங்க. ஆமென். அவ சொல்றா, நீ இங்க இருந்துன்னா அவன் மரிச்சிருக்கவே மாட்டான்பா. இப்ப மரிச்சு போயிட்டான், என்ன செய்யறது? அவளுக்கு புரிய இல்லை. இயேசு யாருங்கிறது அவருக்கு தெரியவில்லை. ஆமென். ஆனால் இயேசு நிச்சயத்த ஒரு குரலிலே அவளிடத்துல நிச்சயமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். யூதருடைய குலத்தின் வழக்கத்தின்படி எல்லோருக்கும் ஒரு கூற்று உண்டு. என்னன்னா, அது எல்லாரும் மரிப்பாங்க, கடைசி நாளில் ஆண்டவர் அவர்களை நல்லவர்களை உயிர்த்தெழுப்புவார், தீயவர்களை அக்னியிலே போடுவார். இது அவர்களுக்கு தெரியும். கடைசி நாளில் அவர் நிச்சயமாக உம்மோட உயிர்த்தெழுவான் ஆண்டவரே. என்னன்னா, ஆண்டவர் அவரை நேசிச்சார்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் சொன்னா கடைசி நாளில் நிச்சயமா எழும்பிடுவான், எனக்கு தெரியும். இப்ப என்ன? ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இயேசுவை கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் இருந்தால் தான் உயிர்த்தெழுதல் வரும். ஹல்லேலூயா. அவர் முதல்ல சொல்றார் பாருங்க, நானே உயிர்த்தெழுதலும் பின்பு உங்களுக்கு ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுப்புறார். லாசருவை எழுப்புறதுக்காக மாத்திரம் அவர் வரையில, பாவத்தில் மரித்து போயிருக்கிற அநேக பிள்ளைங்களை உயிர்த்தெழுப்புவதற்காகவே அவர் வந்தார். ஹல்லேலூயா. பாவத்தில் மரித்து போயிருக்கிற, ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளையையும், பாவத்தில் பிசாசின் பிடியில சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு, ஹல்லேலூயா, இயேசு என்ன பண்ணாராம்? அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் வந்தார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட உயிர் இருந்தது, அவரிடத்துல ஜீவன் இருந்தது. நிச்சயமாக சொன்னார், உன்னுடைய சகோதரன் உயிர் தழுவான். ஆமென். சொல்லுங்க.
என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உயிர் தெழுவார்கள். அவர் பாவத்திலே இருந்தாலும் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் மரித்தாலும் இயேசுவை விசுவாசிப்பார்களானால் உயிர் தெழுவார்கள். ஆமென். உயிர் தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவர் உயிர் தெழுதலின் வல்லமையோடு எழுந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு மரித்தவர், உயிர் தெழுந்தார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கும்படியாக நசரேயனாகிய இயேசு மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லா பிசாசிலிருந்து விடுதலை உண்டு. ஆமென். இயேசு இடத்துல வந்தா மரித்தோருக்கும் விடுதலை உண்டு, எழுந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. மரித்தோருக்கும் விடுதலை உண்டு. ஆமென். அவர் சொன்னாரு, நானே நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யார் பிழைப்பானா? சும்மா என்னிடத்துல வந்துட்டு போறவன், சேர்ச்சுக்கு உள்ள வந்துட்டு போறவன் கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பாவத்தில் நீங்க சிக்கி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ, தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறானோ, அவன் என்ன பண்ணுவான்? மன்னிக்கப்படுவான், தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கம் என்னவா இருக்கிறது? மரித்தலிருந்து உயிர்த்தெழுதலா இருக்கிறது. ஹல்லேலூயா. மரித்தலிருந்து உயிர்த்தெழுதலா இருக்கிறது. என்னிலே விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுவான்னு சொல்லல, அவர் சொன்னார் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். தப்பித்துக் கொள்வான் அந்த பாவங்களில் இருந்து. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்னிடத்துல மனம் திரும்பி வருவான். அவன் என்னிடத்துல மனம் திரும்பி வரும்பொழுது நான் அவனுடைய பாவத்தில் இருந்து, அவனுடைய சாபத்தில் இருந்து, அவனுடைய கட்டுகளில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பின்பு மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மோடு உலாவினார், நாம் அவருடைய மகிமையை தரித்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் மகிமையை இழந்து போனார்கள். அவர்களை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணானா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருடைய ஜீவனையும் அவருடைய மகிமையும் தரித்து கொண்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவ சேற்றில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர் தெழுதலின் நாள். ஆமென். இன்னைக்கு உயிர் தெழுந்த கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் வந்து சொல்லுகிறார், மார்த்தாளை நோக்கி, ஆமென், அவளை பார்த்தார், உற்று பார்த்தார், உன்னுடைய சகோதரன் நிச்சயமாகவே உயிர் தெழுவான். ஆமென். உயிர் தெழுதலின் நாளிலே இல்ல, இன்னைக்கு தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 உயிர் தெழுதலின் நாளிலே அல்ல, இன்றைக்கே உயிர் தெழுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இப்பொழுது மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் பேசினால், மார்த்தா சொன்னா, மரியாளே, ஐயர் வந்து விட்டார், இங்க ரபூனி வந்து விட்டார், ரபி நம்ம இடத்துல வந்து விட்டார், ஓ லாசருவை அவன் மரித்து போயிட்டான் என்று சொல்லி அவர் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரியாகிய மரியாளை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. மரியாள் வந்து சொன்னா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட இருந்த வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க, இயேசு கண்ணீர் விட்டார். அவர் யாரா இருக்கிறாராம்? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தை விட்டு நமக்காக கீழே இறங்கி வந்தவர், ஆதாம் செய்த குற்றத்திற்காக
குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக பாவ நிவாரண பலியாக நமக்காக இறங்கி வந்தவர் அவர் என்ன பண்ணாராம்? மரித்த ஒரு மகனுக்காக, மரித்த ஒரு சகோதரனுக்காக அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புத்தகத்தில் ஒரே இடத்துல தான் பார்க்கலாம் இயேசு அழுததை. ஆமென். லாசரு மரித்தான் என்று இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்காக கண்ணீர் விட ஒருத்தர் இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார். நம்முடைய நோயின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார். நம்முடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைங்களை விடுதலையாக்கும்படியாக தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். Jesus wept அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. வெப்ட்னா எப்படி தெரியுமா? துக்கம் தாங்க முடியாம அழறது. ஹல்லேலூயா. கண்ணீர் விடுறதுன்றது கண்ணினால் அப்படி தண்ணீர் வடிகிறது அல்ல. இயேசு நமக்காக துக்கம் கொண்டவராய், ஓ மனிதர்கள் பாவச் சேற்றிலே விழுந்து விடுதலை ஆக முடியாத படிக்கு மரித்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் கண்ணீர் விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. Jesus said one thing. இப்பொழுது கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். லாசரு வைத்திருக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அவருடைய சகோதரி சொல்றா, அவன் மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டது, இப்பொழுது நாற்றம் அடிக்குமே. ஆமென். சகோதரனுடைய நாற்றத்தை சகோதரியினாலே தாங்க முடியவில்லை. ஹல்லேலூயா. பாதி வேளையில நம்முடைய பிள்ளைங்க செய்கிற காரியங்களை நம்மளாலே தாங்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்மளாலே கண்ணீர் விட முடியவில்லை. ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து அவர்களை சத்தியத்திற்கு நேராய் நம்மளை அழைத்து கொண்டு வர முடியாத வேளையிலும் இயேசு நம்மளுக்காக கண்ணீர் விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தபடினாலே நம்முடைய பலகீனங்களை எல்லாம் அவர் அறிஞ்சிருந்தார். ஆமென். ஆண்டவர் சொல்லாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று. ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலம் பூரணமாய் விளங்கும், கிருபை எனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லாசருனுடைய கல்லறையில் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்றார். இந்த முறை நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். அந்த கல் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்றதை நான் பார்த்தேன். ஆமென். சாதாரணமாக சொல்லிட்டோம் கல்லை புரட்டி போடுங்கன்ட்டு. ஆமென். அது ஒரு 400 கிலோ கல். ஹல்லேலூயா. சாதாரண கல் கிடையாது, அது 400 கிலோ கல் அது. ஆமென். அதை தள்ளுறதுக்கு எத்தனை நாள் வேணும் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் அந்த நாற்றத்தை தாங்குவதற்காக அங்கே நிற்பார்கள். ஆனால் இயேசு கட்டளை கொடுத்தபடினாலே, ஹல்லேலூயா. Can somebody put that picture for me? லாசருடைய கல்லறை எப்படி இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த முறை நாங்கள் போய் எருசலேமை போய் பார்த்தபடினாலே, இஸ்ரேலை போய் பார்த்தபடினாலே இந்த சத்தியம் நமக்கு தெரியுது. இவ்வளோ நாள் பைபிளில் படித்து கொண்டிருந்தோம், இயேசு லாசருவே வெளியே வாழ்ந்தவனே வெளியே வந்துட்டான்ட்டு. இது என்னமோ இந்த புது காலத்து செமெட்ரி மாதிரி, இப்படி போனவனே புல்லு கீழே யாரோ படுக்க வச்சிருப்பாங்க, அவன் அப்படியே எலும்பி வந்துட்டான் போல இருக்குதுன்ட்டு. ஹல்லேலூயா. லாசருனுடைய கல்லறை, ஹல்லேலூயா, அது நம்ம வீட்டில் இருக்கிற செல்லரை போல 2 மடங்கு கீழே போகின்ற ஒரு செல்லர். ஹல்லேலூயா. பூமிக்கு கீழே 2 ஃப்ளோர் கீழே போனோம். ஆமென். அதுவும் எப்படி தெரியுமா? சர்க்கலான ஒரு இடம். இப்பொழுது அதை இறங்கி போய் பார்க்கும்படியாக அதில் தூணியும் அதில் இரும்பு கம்பிகளையும் கட்டி வைத்திருக்கிறார்கள், பிடிச்சி ஏறி இறங்கும்படியாக. ஆமென். லாசருவை ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. அவன் எப்படி வந்தானா? கட்ட விழுந்தவனாய் வரவில்லை, கட்டப்பட்டவனாய் மேலே வந்தான். ஹல்லேலூயா. Take the stone away. Be a bad smell, Lord. He has been buried 4 days. Didn't I tell you that you would see God's glory if you believed? They took the stone away.
Jesus looked up. I thank you, Father, that you listen to me. I know that you always listen to me. But I say this for the sake of the people here, so that they will believe that you sent me. After he had said this, he called out in a loud voice, Lazarus! Come out! He came out. His hands and feet wrapped in grave clothes, and with a cloth round his face. Untie him and let him go. Many of the people who had come to visit Mary saw what Jesus did, and they believed in him. இந்த ஹே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹே the power of life. இயேசு சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த பவர் அவனை போய் தொட்டது. லாசருவே வெளியே வா. அவன் கட்டப்பட்டவனாய் அப்படியே வெளியே வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவனை பரிசுத்த தூதர்கள் தூக்கி கொண்டு வந்து மேலே விட்டிருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். வேத புத்தகத்தில் அப்படி சொல்லவில்லை, ஆனால் அந்த இடத்தை பார்த்தபடினாலே நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவனால நிச்சயமா அவன் எழும்பி அங்கேருந்து வந்திருக்க முடியாது. நானே ஏறி வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன். 2 காலுக்கு 2 கை இருக்கு. ஹல்லேலூயா. பலத்தோட இருக்கிறேன். நானே பிடிச்சு தான் மேலே ஏறி வந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வல்லமையை இங்கே பாருங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கட்டப்பட்ட ஒரு மனிதன் 2 ஃப்ளோர் கீழே போடப்பட்டிருந்தான். அவன் கட்ட அவிழ்ந்தவனாய் வெளியே வரவில்லை. கட்டப்பட்ட மனிதனாகவே கர்த்தருடைய கட்டளையை கேட்டு வெளியே வந்தான். Praise you, Jesus. எத்தனை பேர் கட்டப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம்? சபைக்கு வந்திருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில கட்டுகள். ஏதோ சாப்பிடணுமேன்னு சாப்பிட்டு இருக்கணுமேன்னு இருந்துட்டு ஆலயத்துக்கு வந்து 4 பாட்டு பாடிட்டு போனோமேன்னு பாடிட்டு போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தோட ஹல்லேலூயா. Give a glory to Jesus. Give a clap offering to the Lord. அவர் நமக்காக மரித்து லாசருவை மாத்திரம் வெளியே கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. லாசரு அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக எழுப்பப்பட்டான். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிய வேண்டும், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவரே என்பதற்காக, அதை உணர்த்துவதற்காக அவர் அந்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவன் மரித்தான், ஆனாலும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருந்தது. ஏனென்றால் மார்த்தாளும் மரியாளும் விசுவாசித்தார்கள், இயேசுவின் இடத்துல ஜீவன் இருக்கென்று. ஆமென். சில வேளையில நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு தெரியுமா? நாம செத்தவர்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில 4 பேர் நம்மளை தூக்கி கொண்டு வந்து இயேசு கிட்ட வைக்க வேண்டிய கதையா இருக்குது. ஆமென். பிரதர் நீங்க வாங்க பிரதர், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க வாங்க பிரதர், இயேசு காரியத்தை செய்வார். நீங்க வந்து நிச்சயமா ஒரு முறை சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க பிரதர். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன பண்றோம்? 4 பேர் கையை பிடிச்சி ஒருத்தனை தூக்கி கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆனா இயேசு ஒரு இடத்துக்குள்ள வந்தாருன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். லாசருவே வெளியே வா என்று சும்மா கற்றி விடவில்லை. அவர் முதல்ல ஒரு காரியத்தை செய்தார். பிதா தம்மை எந்த காரியத்திற்காக அனுப்பினாரோ அந்த பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா என்ற ஒரு காரியத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவன் சொல்லிட்டாருங்க அதுக்கு முன்னாடியே இல்லையா? அவர் ஜீவன் என்று சொல்லிட்டார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்புறம் அவர் பிதாவை நோக்கி பார்த்து, பிதாவே இவனை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இவனை எழுப்ப போறீங்கன்ட்டு. ஆனா இங்க இருக்கிறவர்கள் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கும்படியாக அப்படி சொன்னார்.
தூங்கிட்டு இருக்கிறீங்க பாதி பேர். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கும்படியாக அப்படி சொன்னார் இயேசு. ஆமென். பிதாவே, நான் அறிந்திருக்கிறேன் நீர் அவனை வெளியே கொண்டு வர போகிறீர்ன்ட்டு. ஆனால் கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படியாக இயேசு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர் பரத்தில் இருந்து இறங்கி வந்தவராக இருந்த பொழுதிலும் அவர் தன்னுடைய பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த இடத்துல கொடுத்தார். ஆமென். ஏனென்றால் பிதா கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம தலைக்கு கீழ்ப்படியாம காரியத்தை செய்வோமானால் அந்த இடத்துல ஜீவன் வராது. ஹல்லேலூயா. நாம தலைக்கு கீழ்ப்படியாம காரியம் செய்வோமானால் அங்கே ஜீவன் கிடையாது. ஆமென். நாம் அந்த லாசருடைய கல்லறை வாசலில் நின்று லாசருவே வெளியே வா வெளியே வான்னு கத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென். அநேக லாசருக்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. ஆமென். நாமளும் டெய்லி சொல்லினே இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட, ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு. அதுவும் கல்லறை தான். ஆமென். ஆண்டவரை துதிக்க முடியாத நாவு என்னவா இருக்கிறது? செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம 100,000 வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தாலும் நம்மளை படைத்த கர்த்தரை துதியாத நாவு என்னவா இருக்கிறதாம்? அது செத்த நாவா இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய நாவுலே ஜீவனுக்குரிய அதிகாரத்தையும் மரணத்திற்குரிய அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார். நாம எதை அறிக்கையிடுவோமோ அதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இப்ப இயேசு தம்முடைய நாவிலே வைத்திருந்த அதிகாரத்தை அறிந்தவராக இருந்தார். அதனால லாசருவே நீ செத்து போ அப்படின்னு சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். கல்லறையிலே கட்டப்பட்டவனாய் அவன் வெளியே வந்தானா. அந்த கல்லறை எப்படி இருந்ததுன்னா, இந்த கல்லறை நிச்சயமாக ஒரு மனிதன் தானாகவே எழும்பி வரக்கூடியதான கல்லறை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுடைய வார்த்தைகள் அங்கே வந்தபடினாலே கட்டப்பட்ட ஒரு மனிதன், ஹல்லேலூயா, அந்த கட்டுகளோடு நடந்து வந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ ஜீவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் வைச்சிருக்கிறேன், இப்போ அவனை கட்ட அவிழ்த்து அவனுக்கு உணவை கொடுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கட்ட அவிழ்க்கப்பட்ட அப்புறம் எது தேவை தெரியுமா? அவனை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லல, அவனுக்கு உணவை கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். கட்டில் இருந்தவன் வெளியே வந்தவனே என்ன தரணும் தெரியுமா? இதுதான் உணவு. ஹல்லேலூயா. கட்டில் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. விடுதலை வந்த உடனே அவங்களுக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த ஜீவ வார்த்தை ஒருவனுக்குள்ளாய் வந்த மாத்திரத்திலே, ஹல்லேலூயா, அவனுக்கு பரிபூரணமான விடுதலை வந்துவிடும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நாங்கள் இந்துவிலேருந்து வந்ததுனால அநேகர் மரித்து போயிருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? மரித்தலும் ஆண்டவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நீர் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜீவனுடைய வார்த்தை மரித்த இந்த பிள்ளைங்களை எல்லாம் உயிர்த்தெழுப்பட்டோம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்த்தெழுப்பட்டோம். ஆண்டவரே இவங்களை எல்லாம் உயிர்த்தெழுப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கடையில் போய் ஒரு நல்ல உடுப்பு சீப்பாக போட்டிருக்கிறான்னா வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். வீட்டில் நாம் வாங்கினது மாத்திரம் அல்ல, எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 200 குரோனுக்கு 3000 குரோன் சூட்டை போட்டிருக்கிறான், போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? நன்மையான காரியங்களை நீங்கள் எத்தனை பேர் நண்பர்களுக்கு சொல்லுவீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நன்மையான காரியங்களை எத்தனை பேர் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுவீங்க? ஊர் முழுவதும் சொல்வீங்க. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தான் எதிர்பார்த்தேன் பிரதர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சூட்டு சீப்பாக போட்டிருந்த உடனே அழிய போகிற சூட், அது மறிச்ச உடனே அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த சூட்டை நாம் போயிட்டு ஊர் முழுக்க சொல்லுவோம். ஆமென். ஊர் முழுக்க சொல்லுவோம். எப்படி இருக்கு இந்த சூட்? எப்படி இருக்கு இந்த சூட்? இந்த கடையில் 300 குரோன் தான். ஹல்லேலூயா. இது வெளியே 3000 குரோன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நம்மளுக்கு இதே போல ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரு. ஆமென். த பெஸ்ட் சூட் எவர். ஹல்லேலூயா. நேற்று கேட்டிங்களே பிரதர், பெஸ்ட் சூட்டு என்ன சூட் தெரியுமா? அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் எதில் கொடுத்தாராம் சூட்டு? லெதரில் கொடுத்தாரு சூட்டு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தாரு கையிலே பிடிக்க முடியாத படிக்கு வெண்மையான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தினுடைய பேரு ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்ப போட்டிருக்கிற சூட்டை கையில பிடிக்கலாம். இயேசு நம்ம மேல போட்டிருக்கிற சூட்டு பாருங்க, அது ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வரும்பொழுது அந்த சூட்டு அப்படியே வெள்ளை வெளியேறின்னு இருக்குமா. ஆமென். ஒன்னான் செலவை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வெண்மையான வஸ்திரம், ஒரு வெண் அங்கி. அவர் என்ன அணிந்து கொண்டிருக்கிறாரோ நாம்பளும் அதே அணியும்படியாக. வெண்மை என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்திலே நாம் தேவனை நோக்கி பார்க்க முடியாது. பாவத்தை அறிக்கையிட்டு அதிலே இருந்தோம்னா ரட்சிக்கப்பட்டுரும். கரெக்டா இல்லையா? என்ன சிஸ்டர் நீங்க எப்படி சொல்றீங்க? பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு அதிலே இருந்துடணும், ரட்சிக்கப்பட்டுருவோம். நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் எங்க சத்தியம் இருக்கு தெரியுமா? அதை அறிக்கை பண்ணுகிறதோட விட்டு விடாமல் அதை விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ மன்னிக்கப்படுவான், தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்துட்டேன் ஃபாதர் அப்படின்ட்டு கேத்தலிக் சர்ச்சில் போயிட்டு ஒரு முட்டியை போட்டு நான் செய்த பாவம் மன்னிப்புலாம் கேட்டு அடுத்த நாளே காலில் போய் பார்ல உட்கார்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். முட்டி போட்டுறது, ஐயா பாதிரியாரே நான் நேற்று போயிட்டு இந்த கொலையை பண்ணிட்டு என்னை விட்டுருங்க ஆண்டவரே மன்னிக்க அப்படின்னு கேட்டுட்டு நாளை காலையில் போயிட்டு அப்படியே ஒரு ஒரு 2 பெக் விஸ்கி கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு இந்த வெண் வஸ்திரம் கிடையாது. ஆமென். பாவம் செய்யலாம், மரிச்சு இருக்கலாம், ஆனால் இயேசுவை விசுவாசித்தோமானால் பாவத்தை விட்டு விட்டு இயேசுனுடைய பாத அடியில் திரும்பி வருவோமானால் நிச்சயமாகவே லாசருவே வெளியே வா என்று சொன்னவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளையும் வெளியே வா என்று கட்டளையிடுவார். நாம கட்டப்பட்டவர்களாக தான் இருப்போம். ஏன்னா உடனே கட்டை அழுக்க முடியாது. அவர்கிட்ட வந்தோடனே தான் கட்டை அழுக்கப்படும். ஆனால் அந்த கட்டுகளோட என்ன பண்ணுவோம்? இயேசு இடத்துல நடந்து வந்துடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஆக்சிடென்ட் கிடையாது பிரதர், இது தேவ கிருபை. ஹல்லேலூயா. அருமையாக ஒரு போதகர் பாடி இருக்கிறாரு. என்ன பாட்டு தெரியுமா? கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. லாசருவை வெளியே கொண்டு வந்தது அந்த தேவ கிருபை. ஹல்லேலூயா. லாசருவை மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பி வெளியே கொண்டு வந்தது அந்த தேவ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலே நிறைய இடத்துல பார்க்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எவீரு என்ற அந்த அதிபதி ஒருத்தன் வரான் ஆண்டவர்கிட்ட. அவன் வர்றச்சே எப்படி தெரியுமா வரான்? அப்படியே பணிந்தவனாக தான் வரான், காலை பிடிக்கிறவனாக தான் வரான். ஏன்னா அவன் மகள் மரித்து கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவன் வரான், ஐயரே போதகரே என்னுடைய மகள் சுகவீனமா இருக்கிறாள். மரிக்கிறதற்கு ஏற்ற சுகவீனம் அவளுக்கிட்ட இருக்கு. ஆமென். அவன் மரிச்சு போயிடுவான் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அவனால முடியாதுன்றனால இயேசு கிட்ட வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அவனை கேட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் உன் வீட்டுக்கு வந்து அவளை சுகப்படுத்த வேண்டுமா? ஆமா ஐயரே வாம், என்னுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து போடும் விசுவாசத்தை எனக்கு தாரும்னு அழைச்சி கொண்டு வந்தே இருந்தான். ஹல்லேலூயா. வர்ற வழியிலே 12 வருடமாக உதிரத்திலே தவித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இவன் காலில் விழுந்தது போல அல்லாமல் அவன் வேத புத்தகம் சொல்கிறது அவரை நெருக்கி கொண்டு வந்தார்களாம். இங்கே டைம் பத்தாததுனால இந்த வசனங்களை சொல்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. என்ன போடப்பட்டிருக்கிறதுனா இவள் இயேசுவினுடைய காலில் போய் விழுந்தாளாம். ஆமென். ஹல்லேலூயா. காலில் போய் விழுந்து அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டால் போதும். You know what? She did not even touch the piano. She touched the hem of the garment that was on the piano. Amen. இது இயேசுவினா இயேசு மேல போடப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தின் நுனியை அவள் தொட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை கழுத்தை பிடிச்சு தொங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. ஆமென்.
யாரும் அவர் இப்போ என்னை யாராவது வந்து அந்த கூட்டத்தில் வந்து தொட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், யார் என்னை தொட்டது? வல்லமை என்னை விட்டு புறப்பட்டதை உணர்ந்தேனே. யார் என்னை தொட்டது? அங்கே நின்றுட்டார் இயேசு. ஏன்னா இத்தனை பேர் அவர் மேல விசுவாசம் இல்லாம தொங்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நையாண்டி பார்ப்பதற்காக அவர் மீது தொங்கிக் கொண்டிருந்தார்கள். பாதி பேர் சபைக்கு நையாண்டி பார்க்கிறதற்காக வரும். ஆனா ஒரே ஒரு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணா? இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். இந்த வஸ்திரத்தை தொடுவதற்காக எல்லோரையும் தள்ளி கொண்டு 12 வருடமாய் உதிரமாய் இருக்கிறது அந்த உதிர பெருக்கலையும் அவள் ஓடி வந்து வஸ்திரத்தின் நுனியை தொட்டாள். வல்லமை புறப்பட்டதை உணர்ந்த கர்த்தர் திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த உதிரத்தின் பெருக்கு அந்த இடத்திலே நின்று போய்விட்டது. ஆமென். கர்த்தரை விட்டு வல்லமை புறப்பட்டதுன்னா லாசரும் வெளியே வருவான். உதிரமா இருந்த ஸ்திரீ அவளும் மரிக்கத்தான் இருந்தா. எவீரு வந்து தன் பிள்ளை மரிக்க போறான்னு கூட்டு கொண்டு போனா இவளும் மரிக்கிற தருவாயில தான் இருந்தா. எல்லாவற்றையும் ட்ரை பண்ணிட்டா. டாக்டர் கிட்ட போயிட்டா. அவருடைய பணத்தை எல்லாம் ஆஸ்தியை எல்லாம் செலவு பண்ணிட்டா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து சின்ன துளி நம்பிக்கை, தாவீதின் குமாரன் எனக்கு மனம் இறங்குவார், அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டால் போதும் சுகமாவேன் என்று அவளை நெருக்கி கொண்டிருந்த மக்கள் மத்தியிலும், ஓ பாவியாய் அவர்களை கல் எடுத்து எரிந்து கொல்லுவார்கள் என்று அறிந்திருந்த பொழுதிலும் அவள் இயேசுவின் மீது விசுவாசத்தை வைத்து அங்கே தொட்டாள். ஆமென். அந்த இடத்திலே சுகம் வந்துச்சான். பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. திரும்பி பார்த்து ஆண்டவர் சொன்னார், யார் என்னை தொட்டது உண்டு என்பதை கேட்ட உடனே அந்த கூட்டத்திலையும் மறைக்க முடியாத படிக்கு அவள் சுகப்பட்டால் தானே அந்த இடத்துல முன்னாடி வந்து சாட்சி கொடுத்தாள். ஆண்டவரே நானே என்று ஆண்டவர் சொன்னார். போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது. ஆண்டவர் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவில்லை. நான் தேவகுமாரன், அதனால நீ என்னை தொட்ட, நீ சுகமாயிட்ட என்று தாழ்மையே உருவாகிய கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். ஹல்லேலூயா. போ மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். நீ தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொன்னாரு, ஹல்லேலூயா, வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்திலே வேதனை நீங்கி சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் லாசருக்காக மாத்திரம் அழவில்லை, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அந்த கல்லறை முன்பாக அழுதார் இயேசு. இயேசு அழுதார். ஜீசஸ் வெப்ட் என்று தான் போட்டிருக்குது. ஜீசஸ் வெப்ட் ஃபார் லாசரஸ் போடையில. ஆமென். இயேசு லாசருக்காக அழுதார் என்று வேதத்தில் போடப்படவில்லை. இயேசு அழுதார் என்று போட்டிருக்கிறது. யாருக்காக அழுதார்? நம்மளுக்காக கண்ணீர் விட்டார். நம்முடைய பாவங்கள் நம்மளை பாதாளத்திற்கு நேராக எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறதே என்று நமக்காக கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், இங்கே வேலை இல்லை, ஆனால் வாசித்து பார்ப்போமானால், ஹல்லேலூயா, காயின் என்ற ஊரிலே ஒரு விதவை இருந்தாளாம். ஹல்லேலூயா. நாயின் என்ற ஊரில் எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறேன்னு பார்க்கறதுக்காக சொன்னேன். எல்லாம் தூங்கிட்டே இருக்கிறீங்க. காயின் ஒரு மனுஷனோட பேருங்க. ஹல்லேலூயா. எழும்புங்க எல்லாம். ஹல்லேலூயா. நாயின் என்ற ஊரில் இருக்கிற விதவையனுடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே அவருடைய மகன் மரித்து போய் இருந்தான். அவனை பாடையிலே வைத்திருந்தார்கள். இயேசு ஓ ரீபஷ்யாந்தராபோ காத்தாரான சக்கராமோ இதெல்லாம் சொல்லி ஓன்னு எழும்புலாம் சொல்ல, அப்படி ஒரு தட்டு தட்டினார் பாடைய. ஆமென். பட்டுன்னு எழுந்திருச்சு நின்னான். ஹல்லேலூயா. The power of Jesus. இந்த பவரை சொல்றதுக்காக தான் இதை செய்து காட்டினேன். ஆமென். ஹல்லேலூயா. கேலிக்காக சொல்ல இல்லை. ஆமென். இயேசுனுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒரு இடத்துக்கு வரணும். ஆமென். இல்லைன்னா நாம 100 ஜெபம் பண்ணலாம், 100 காரியங்களை செய்யலாம், ஆனா அங்க விடுதலை இருக்காது. இயேசுவை உணர்ந்தவர்களாய் வந்து ஒரு மரித்த இடத்தை தொடுவோமானால் அந்த இடத்துல ஜீவன் வரும். ஏன்னா நம்ம கிட்ட ஜீவன் இல்லை, நம்மளுக்கு உள்ளா இருக்கிறவர்கிட்ட ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன் பாவத்தை சொல்லி உன்னை பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். ஆனால் மரித்து உயிர் தெழுந்தவர் நம்மளுடைய பெயரை சொல்லி நம்மளை பரலோகத்துக்கு அழைச்சு கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிலே நிரம்பி நாம ஜபிக்கிறது நல்லது. நாம அநேக வேளை ஜபித்து கொண்டு இருக்கிறது நல்லது. ஆனால் விசுவாசம் இல்லாத ஒரு ஜபம் அது செத்த ஜபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாத ஒரு ஜபம் அது செத்த விசுவாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு செத்த ஜபமா இருக்கிறது. அதிலிருந்து ஒரு ரிசல்ட்டையும் நாம காண மாட்டோம். இயேசு எல்லா இடத்துலையும் பிதாவை மகிமைப்படுத்தினார். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலையை மகிமைப்படுத்தினார். பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று 12 வயதிலே தன்னுடைய தாயிட்ட சொன்னார். ஹல்லேலூயா. அதை கடைசி வரைக்குமாக அதே கடைப்பிடிச்சார். கடைசியில லாசரனுடைய கல்லறையில் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அந்த வல்லமை அவரிடத்துல இருந்து போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இங்கே இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை நாம பேசிக் கொண்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 22 32 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு ஜீவன் வருது, எதனாலே உண்டாகிறது? நம்ம என்ன கிரியையை நடப்பிக்க வேண்டும்? கிரியைன்னு சொல்லிட்டே இருக்கிறோமே, என்ன கிரியை? துன்மார்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. துன்மார்கன் எப்பொழுது தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவானா? அநியாயத்தை விட்டு விலகி, நாம செய்கிற தவறுகளை விட்டு விலகி ஆண்டவரிடத்திலே நிற்போமானால் நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம காத்துக்கொள்வோம். இந்த ஆத்துமா விலையேற பெற்ற முத்து. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுடைய ஆத்துமாக்களை பன்றி இல்லத்தை கொடுத்து அதை பீறி போடாத படிக்கு. முத்தை எப்படி பண்ணி பிடிக்க முடியும் சொல்லுங்க? மனுஷனே பிடிக்க முடியாது. கழுவுற மீன்ல நழுவுற மீனா உழுவும் அது. ஹல்லேலூயா. பன்றி எப்படி ஒரு முத்தை பிடிக்க முடியும்? பார்த்துருக்கிறீர்களா? கொடுத்து பாருங்க வேணா. ஹல்லேலூயா. இந்த தேசங்களில் நிறையா பன்றி இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பன்றி எதை குறிக்கிறது என்றால் பிசாசினுடைய கிரியைகளை குறிக்கிறது. பிசாசினுடைய கிரியைகளுக்குள்ளே உங்களுடைய ஆத்மாவாகிய முத்தை கொடுப்பீர்களானால் அது என்ன பண்ணுவான்? ஆத்மாவை பீறி போடும். ஹல்லேலூயா. கர்த்தர் பீறிட்டு சுகமாக்குகிறவர், காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். பிசாசு பீறிட்டு கீழே அடிச்சிட்டு போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்திலே நிலைத்திருப்போமானால், ஹல்லேலூயா, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது அந்த ஆத்துமாவை பிழைக்க பண்ணுகிறதற்கு. ஹல்லேலூயா. தவறிலே இருக்கக்கூடாதுங்க. தவறு செய்கிறது இயற்கை இல்லையா? நானும் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன். ஆமென். நான் இங்கே நிற்கிறதுக்கே பாத்திரவான் கிடையாது. உண்மையாக சொல்ல போக வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபையினாலே மாத்திரமே இங்கே நிற்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எங்களுடைய முகத்தை விட்டு திருப்பாதையும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை விட்டு எடுக்காதையும் ஆண்டவரே. இந்த ஜபத்தினால என்ன பண்றாரு தெரியுமா? நாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனோ அவன் மன்னிக்கப்படுகிறது மாத்திரம் அல்லாமல் தேவ இரக்கத்தை பெறுவான். பாவத்தில் நம்ம மறிச்சிடக்கூடாதுமா. ஆண்டவர் அதற்காக நம்மளை விட்டு விடவே இல்லை. அதற்காகத்தான் இங்கே நம்மளை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்கள் அநேகமாக இருக்கலாம். நம்மளாலே அதை எடுத்து போட முடியாது. ஆனால் நம்மளுடைய இந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு வெண் அங்கியையும் வெண் வஸ்திரத்தையும் நமக்கு தரிப்பிக்கிறவர் இயேசு. அவரிடத்துல நாம் கொடுப்போமானால் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி நம்மளை அவர் சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
கெத்செமனே தோட்டத்தில் முதல் ரத்தத்தை நம்மளுக்காக அவர் வியாகுலப்பட்டு, நம்மளுடைய வியாகுலங்களுக்காக அவருடைய வேர்வை ரத்தமாய் சிந்தியது. ஆமென், ஹல்லேலூயா. காயபா வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார். அவரை கன்னத்திலே அறைந்து, யாருடைய பாவத்திற்காக சொல்லுங்க? என்னுடைய பாவத்திற்காக. சொல்லுங்க, கையை காட்டி சொல்லுங்க. இப்ப காட்டுனீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கே உங்களே எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்திற்காக அவர் அறையப்பட்டாராம். அவரிடத்துல தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார்களாம், யார் அறைந்தது என்று என்னுடைய பெயரை சொல்லு என்று. அவருடைய தாடியில், முகத்தில் இருந்த தாடியை பிச்சு எடுத்தார்கள். அதிலிருந்து ரத்தம் வந்தது. நம்மளுடைய இந்த மேனியை அவர் காக்கும்படியாக, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த இடத்துல மறுபடியுமா இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவளை எடுத்து கொண்டு போய் சாட்டையினாலே அடித்தார்கள். அவருடைய முதுகெல்லாம் ரத்தம் நமக்காக, அவருடைய உடம்பெல்லாம் நமக்காக ரத்தமாய் மாறிற்று. இந்த உடம்பை பலீர் என்ற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி பரலோகத்திலே அவர் வந்து அந்த கடைசி நாளில் இன்னைக்கு ஊதப்பட்ட எக்காலம் பொழுது ஊதப்படும் பொழுது, எருசலேம்ல அவரை காண்பேன்னு பாடினீங்களே. ஹல்லேலூயா. இந்த எருசலேம்ல நாம் அவரை காணும்படியாக நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காய் வந்து தீர்த்தார். Do you know Jesus paid the price? Hallelujah. Salvation is free, but it's not cheap. The anointing that we receive from God is free, but it's not cheap. ஹல்லேலூயா. இதனோ ஒரு பணம் கொடுத்தா வாங்குற வீடோ ஒரு மாளிகையோ அல்ல. நம்மளுக்காக சிலுவையை கிறிஸ்து ஏற்றார். இதை உணர்ந்தவர்களாய் நாம வருவோமானால் என்ன தெரியுமாமா செய்வோம்? நாம பாவம் செய்தா அதை விட்டு விலகுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டார். ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான், நம்முடைய பாவங்களை நாமல் உணர்ந்து நாமல் அதை அறிக்கை பண்ணி அதை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு விலகி நீதிக்கு பிழைக்கும்படியாக. ஹல்லேலூயா. நீதிக்கு பிழைக்கும்படியாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நம்முடைய மாம்ச இந்த பாவ சரீரங்களையும் மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுப்புவார். யார் உள்ள இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்குள்ளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. செத்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரை முழு மனதோட விசுவாசிப்போமானால், நமக்காக மரித்தவர் கிறிஸ்து ஒருவரே. புத்தா நமக்காக மரிக்கவில்லை, காந்தி நமக்காக மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் மரிச்சு, அவனுக்கு அந்த பவர் இருந்தால் அந்த இத்தனை நேரத்துக்கு எழும்பி நடந்து கொண்டிருந்திருப்பான். ஹல்லேலூயா. வேற ஒரு மனிதனும் மரிக்கவில்லை. மோசே நமக்காக மரிக்கவில்லை, எலியா நமக்காக மரிக்கவில்லை, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய தந்தையாகிய தாவீது நமக்காக மரிக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரமே சிலுவையிலே நமக்காக மரித்தார். முதுகிலே அடிக்கப்பட்ட போது நமக்காக ரத்தம் சிந்தி இந்த உடம்பை கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக நமக்காக ரத்தம் சிந்தினார். சிலுவையிலே எடுத்துக்கொண்டு போனார்கள். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இரு கரத்திலும் அவர் ஆணியை ஏற்று அந்த இடத்துலையும் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் நடக்கிற பாதை செமையா இருக்க வேண்டும் என்று அதை சுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய கால்கள் சுத்தப்படுவதற்காக அவர் காலிலே ஆணிகள் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா. நாங்கள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க நம்முடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட மனைவியும் சுத்தமாக்கப்படும்படியாக, நம்முடைய குடும்பம் சுத்தமாக்கப்படும்படியாக, நம்முடைய வம்சங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்படும்படியாக ஆண்டவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அங்கிருந்து ரத்தம் சிந்திச்சு. ஆமென். ஹல்லேலூயா. When Jesus gave the blood, is the blood of a pure and holy God. இதை உணர்ந்து கொள்ளுங்க. இது சாதாரணமான ரத்தம் அல்ல, இது விலையேற பெற்ற ஒரு ரத்தம். இது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்களையும் சுகப்படுத்துவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
அவர் உயிர்த்தெழுந்தது நாமல் மரித்திருக்கும்படியாக அல்ல, நாங்கள் உயிர்த்தெழும்படியாக. Hallelujah. Come on, give a clap offering to the Lord. Hallelujah. Hallelujah. நம்மளுக்காக நம்ம நண்பர்கள் மரிக்கவில்லை, நம்முடைய தாய் தகப்பன் மரிக்கவில்லை, நமக்காக அவர்கள் ரத்தம் சிந்தவில்லை. ஆனால் கிறிஸ்து, அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், இந்த வேளையிலும் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். எவன் தன் பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறானோ அவன் மன்னிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். இந்த வேளையிலும் ஆண்டவர் இடத்துல யார் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, முன்னால வாங்க. ஆண்டவர் இன்னைக்கே உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? உங்களை சுத்திகரிக்க போகிறார். ஹல்லேலூயா.